அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 25ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆனி மாசத்தோட அமாவாசையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் தேவதை வசிய நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற தேவதையோட பேரை மட்டும் நீங்க சொன்னாலே போதும், உங்க வாழ்க்கையில உடனடியா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும், அதிசயங்கள் நடக்கும்னே சொல்லலாம். பல கோடி பேரோட வாழ்க்கைய மாற்றின அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு தேவதைய பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த தேவதை யாருன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இந்த நாள்ல ஆனி மாசத்தோட அமாவாசை இருக்கு. இத நாம ஆஷாட அமாவாசைன்னு சொல்லுவோம். பொதுவா அமாவாசை நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 25-25ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இன்னைக்கு தேதி 25, இந்த வருஷம் 25வது வருஷம். அந்த வகையில 25-25ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. அதே மாதிரி 7-7ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 7-7ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அமாவாசையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 25-25ங்கிற போர்ட்டல் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன். நம்ம முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும், பணம் பல மடங்கு சேர்றதுக்கும் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை இந்த நாள்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு காலையில சரியா 11:11 இத 11 முறை மட்டும் சொன்னாலே போதும், பணம் தாறுமாறா சேரும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை பத்தியும் 2வது வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் நமக்கு தேவதை வசிய நாளா இருக்கு. அமாவாசை நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அதுலயும் தேவதை வசிய நாளா இருக்கும் போது இன்னமுமே சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட தேவதை வசிய நாள்ல இப்ப நான் சொல்ல போற தேவதையோட பேரை நான் சொல்ற முறைப்படி சொல்லி நீங்க என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தேவதை யாருன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சி தான் இது. சரி, அந்த தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா கிரீக் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தேவதைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தேவதைய காடஸ் ஆஃப் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தேவதையோட பேரை சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம வாழ்க்கையில மேஜிக் நடக்கும், நம்ப முடியாத மிராக்கிள்ஸ் நடக்கும்னே சொல்லலாம். நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தேவதை இவங்க. பணத்துக்காக மட்டும் இல்லாம மற்ற வேண்டுதல்களுக்காகவும் இந்த தேவதைய நாம கூப்பிடலாம். அதே மாதிரி நமக்கு இன்ஸ்டன்டா ஹெல்ப் தேவைப்படக்கூடிய சமயத்துல கூட இந்த தேவதைய கூப்பிடலாம். இந்த தேவதையோட கையில எப்பயுமே ஒரு கீ, அதாவது சாவியும், இன்னொரு கையில டார்ச் லைட்டும் வச்சிருப்பாங்க.
இந்த சாவி எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ், அதாவது தடைகளை நீக்கிறதுக்கான சாவி தான் அது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்காக தான் அவங்க கையில டார்ச் லைட் இருக்கிறதாவும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தேவதையோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா காடஸ் ஹெக்காட்டே. இந்த காடஸ் ஹெக்காட்டேவை பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறையவே தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரோட வாழ்க்கையில இன்ஸ்டன்டா மிராக்கிள்ஸை ஏற்படுத்தின தேவதை தான் இவங்க. சரி, இப்போ இந்த தேவதைய இன்னைக்கு நாம எப்படி கூப்பிடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா இந்த தேவதை நிலவோட சம்பந்தப்பட்டவங்க. அதனாலதான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த தேவதைய கூப்பிடும் போது உடனடியா நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். நாம கேட்ட வரத்தை உடனடியா இவங்க கொடுப்பாங்க. மற்ற நாட்கள்லயும் இவங்கள நாம கூப்பிடலாம். இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி மாதிரியான நாட்கள்ல கூப்பிடும் போது இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி, இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு மேல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போதும் நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத பயம், குழப்பம், சந்தேகம், கவலை இது எல்லாம் இருந்ததுன்னா அந்த பரிகாரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அதனாலதான் மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட சொல்றேன். இப்படி உங்க மனசு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல் என்னவோ அதை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை இந்த தேவதை கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. காடஸ் ஹெக்காட்டே அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டாலே போதும். அமாவாசை நாள்ல காடஸ் ஹெக்காட்டேன்னு நீங்க கூப்பிடும் போது உடனடியா ஓடோடி வருவாங்க. சரி, இந்த மாதிரி காடஸ் ஹெக்காட்டே அப்படின்னு சொல்லி உங்க வேண்டுதலை நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் போது உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். காடஸ் ஹெக்காட்டே மேஜிக் பிகின் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். காடஸ் ஹெக்காட்டே மேஜிக் பிகின் நவ். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்க. உங்க மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படுற வரைக்கும் இத நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சிட்டு தேங்க்யூ காடஸ் ஹெக்காட்டே அப்படின்னு சொல்லி மறக்காம 3 முறை சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நன்றி உணர்வு தான் நம்ம வாழ்க்கைய மாத்தும். இதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த காடஸ் ஹெக்காட்டே நாம கூப்பிட்ட உடனே வந்ததுக்கும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்கும் அவங்களுக்கு மறக்காம 3 முறை நன்றிய சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, தமிழ்ல ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு உச்சரிச்சு காமிச்ச மாதிரி காடஸ் ஹெக்காட்டே மேஜிக் பிகின் நவுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இதுல தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பெருசா நீங்க பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை மாறணும்னா நாம கொஞ்சம் மெனக்கெடுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த தேவதையை கூப்பிட்டு என்ன வரம் வேணுமோ நீங்க கேளுங்க. உடனடியா உங்க வேண்டுதல் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் ஏற்படும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.